வணக்கம் அன்பர்களே. நீங்கள் ஒரு மலை ஏறி உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து மோட்சத்தை அடைந்து நினைத்த காரியங்கள் கைகூட விரும்புகிறீர்களா? அதுவும் வெறும் 24 நிமிடங்களில். ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம், இன்று நாம் செல்லவிருக்கும் அந்த திருத்தலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்து வருகிறது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கடிகாசலம் ஷோலிங்கர் திருத்தலத்தின் ரகசியங்களை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். எனவே ஒரு நொடி கூட ஸ்கிப் செய்யாமல் முழு வீடியோவை பாருங்கள். ஷோலிங்கர் திருத்தலத்தை கடிகாசலம் என்று அன்புடன் அழைக்கிறார்கள். இதற்கு ஒரு ஆழமான பொருள் உண்டு. கடிகை என்றால் 24 நிமிடங்கள், அசலம் என்றால் மலை. அதாவது இந்த புனிதமான மலையில் வெறும் ஒரு கடிகை நேரம், அதாவது 24 நிமிடங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி ஸ்ரீ நரசிம்மரை தியானித்தால் நம்முடைய சகல பாவங்களும் நீங்கி மோட்சம் கிட்டும் என்பது ஐதீகம். அவ்வளவு பெரிய அருளை அவர் வழங்குகிறார். இந்த திருத்தலத்தில் ஒரு பெரிய மலை மீது யோக நிலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ யோக நரசிம்மர் சுவாமி வீட்டிருக்கிறார். மற்றொரு சிறிய மலை மீது சங்கு சக்கரம் ஏந்திய யோக ஆஞ்சநேயர் சுவாமி அருள்பாலிக்கிறார். இந்த கடிகாசல பெயர் வந்ததற்கு இரு முக்கிய வரலாறுகள் உண்டு. முதலாவதாக, விஸ்வாமித்ர மகரிஷி அவர்கள் இங்கு கடும் தவம் புரிந்தபோது அசுரர்களின் தொல்லையிலிருந்து தன்னை காக்குமாறு நரசிம்ம பெருமானை நோக்கி வேண்டினார். அப்போது நரசிம்ம பெருமான் அவர்கள் வெறும் 24 நிமிடங்களுக்குள்ளாகவே உக்ர ரூபத்துடன் காட்சியளித்து அசுரர்களை அழித்து மகரிஷிக்கு பிரம்மரிஷி பட்டம் அருளினார். இரண்டாவதாக, சப்தரிஷிகள் தவம் செய்தபோது துன்புறுத்திய அசுரர்களை அழிக்க ஸ்ரீ நரசிம்ம பெருமானின் அருளால் சங்கு சக்கரத்தை ஆஞ்சநேயர் சுவாமி பெற்று அந்த அசுரர்களை அழித்தார். அதனால்தான் அவர் சங்கு சக்கரத்துடன் காட்சியளிக்கிறார். ஆஞ்சநேய பெருமான் அவர்களின் கண்கள் பெரிய மலையில் வீற்றிருக்கும் யோக நரசிம்மரின் திருவடிகளை நோக்கியபடி அமைந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பாகும். ஷோலிங்கர் ஆலயத்தின் மிக முக்கியமான மற்றும் மிகப்பெரிய அதிசயம் இதுதான். வருடத்தின் 11 மாதங்கள் யோக நிலையில் கண்மூடி அருள்பாலிக்கும் ஸ்ரீ யோக நரசிம்மர் சுவாமி அவர்கள் கார்த்திகை மாதத்தில் மட்டும் பக்தர்களுக்காக கண் திறந்து அருள் புரிகிறார். குறிப்பாக கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானது. இந்த நேரத்தில் அவரை தரிசித்தால் நம் கஷ்டங்கள் யாவும் நீங்கி நினைத்த காரியங்கள் நிச்சயம் கைகூடும். சனி தோஷம் போன்ற தோஷங்களும் விலகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். எனவே வாய்ப்பு கிடைக்கும்போது அவசியம் இந்த புண்ணியத்தலத்திற்கு சென்று பெருமான் அவர்களின் அருளை பெற்று வாருங்கள். ஷோலிங்கர் யோக நரசிம்மர் மற்றும் யோக ஆஞ்சநேய பெருமான் அவர்களின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, 108 திவ்ய தேசங்களில் மிக முக்கியமானது பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் அந்த திருத்தலத்தின் அற்புதமான வரலாற்றை பற்றி அறிய விரும்பினால் கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.